இந்த மீடியாவை ஏன் மீட் பண்ணாமல் இருக்காங்கன்னு இப்போ தெரியுதா? உங்களை மாதிரி கேவலமான ஆள் யாருமே இல்லை. பரந்தூரில் ஏர்போர்ட் வருதுன்ன உடனே டிஎம்கே ஆட்சி விமர்சித்து ஏகப்பட்ட வீடியோஸ் ரிலீஸ் பண்ணீங்க. பரந்தூர் மக்கள் வாழ்வாதாரம் என்னாச்சு, அங்கே விவசாய நிலங்கள் போயிடுச்சுன்னீங்க, இது ஒரு அராஜக ஆட்சின்னீங்க, மட்டன்னீங்க, மயிருன்னீங்க. விஜய் அங்கே போய் பிரச்சாரம் பண்ணும்போது விஜய் இப்படி சொல்கிறாருன்னீங்க. பரந்தூர் ஏர்போர்ட் வந்துச்சுன்னா அந்த மக்களே அழிச்சிடுவானுங்க. இப்போ பரந்தூர் ஏர்போர்ட் கேன்சல் பண்ண பிறகு இப்போ என்ன பண்ணுறீங்க? பரந்தூர் ஏர்போர்ட் கேன்சல் பண்ணுறீங்களே, இப்போ எப்படி என்ன பண்ணுவீங்க? எப்படி பொருளாதாரம் வளருன்றீங்க? எங்கே போய் புதுசு ஏர்போர்ட் பார்ப்பீங்கன்றீங்க? டேய், நீங்களாம் யாரா? நீங்கள் உங்களாம் விமர்சிக்கவோ பேசவோ கூட எங்களை அசிங்கமாகுதா? ஏன் உங்களை மீடியாவை சந்திக்காமல் இருக்காங்கன்னு தெரியுதா இப்போ இருக்க சிஎம்மு? ஏன்னா நீங்கள்லாம் காலத்துக்கே தவிர மாற்றி 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 பேசுகிறீங்களா? உங்களாம் அந்த அரசாங்க விளம்பரத்துக்காக பார்ப்பீங்களா? இல்லை என்ன விஷயத்துக்காக இவ்வளோ கேவலமாக நீங்கள் பண்ணுறீங்கன்னு தெரில. அசிங்கமாக இது பார்க்குறதுக்கு. இதே மீடியா ஒரு நியூஸ் சேனல் நான் பார்த்து பரந்தூர் வந்தால் வாழ்வாதாரம் போச்சுன்னு சொன்னால் அதே சேனல் இன்றைக்கி டிபேட் நடத்துகிறான். பரந்தூரை போய் கேன்சல் பண்ணால் எவ்வளோ பிரச்சனை வரும் தெரியுமா? இன்னும் 5000 ஏக்கர் வேறு எங்கே இருக்குது? சென்னையோட வளர்ச்சி போயிடுச்சு, தமிழ் வளர்ச்சி போயிடுச்சுன்னா அப்படியே மாற்றி பேசுகிறீங்க. நீங்கள்லாம் ஒரு ஆளு மட்டம். என் பேர் மேக்ஸ்.